ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/8/2026 அன்னைக்கு நம்மளுக்கு டைரெக்டாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5%க்கும் என்ன கொடுத்தாங்க, அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. ரைட்டா? டைரெக்டாக வந்தவங்களுக்கு கவுன்சிலிங்கு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, அப்பயே வந்து டைரெக்டில் அலாட்மெண்ட். அதில் பார்த்தோம் அப்படின்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 15 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த அலாட்மெண்ட்டில் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தென் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன் திருச்சி காலேஜ், தென் மோகன் குமாரமங்கலம் சேலத்தில் ஒரு சீட்டு, தமிழ்நாடு, தென் வந்து டென்டல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு, தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூரில் ஒரு சீட்டு, திருப்பூரில் ஒரு சீட்டு, தென் கிருஷ்ணகிரி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஒரு சீட்டும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையில் ஒரு சீட்டும், தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் ஒரு சீட்டும் கொடுத்தாங்க. இது இல்லாமல் கடலூரில் இருக்கக்கூடிய காலேஜில் ஒரு டென்டல் சீட். அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 13 சீட்டு எம்பிபிஎஸும் 2 சீட்டு வந்து பிடிஎஸும் கொடுத்தாங்க. இது போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 11 சீட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 11 சீட்டில் ஸ்டான்லி, தென் வந்து கோயம்புத்தூர், தென் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார், தென் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி காலேஜ், அப்புறமா திருவண்ணாமலை காலேஜ், கடலூரில் இருக்கக்கூடிய காலேஜ், தூத்துக்குடி காலேஜ், திருவாரூர் காலேஜ், தென் வந்து நாகப்பட்டினம் காலேஜ், தென் ராமநாதபுரம், இந்த காலேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து 10 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் சீட்டும், ஒரு சீட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜில் ஒரு சீட்டும் கொடுத்தாங்க. 11 சீட்டு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நேற்று ஆக்சுவலாக இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் நடந்தது. 7வது கேண்டிடேட் வந்து வரல. அந்த 7வது கேண்டிடேட் வரல அப்படின்றப்ப என்னன்றது தெரியல. 12வது ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக 11வது கேண்டிடேட் வந்து போகிறப்ப எம்பிபிஎஸ் சீட்டு ஒன்று வேக்கன்சி இருந்தது ராமநாதபுரத்தில். ஆனால் வந்து 11வது கேண்டிடேட் வந்து டென்டல் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டென்டல் எடுத்துட்டாங்க. ஸ்ரீ வைஷ்ணவி அப்படின்ற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா டென்டல் தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு சீட்டு இருந்தது. அப்போ 12வது கேண்டிடேட்டை வந்து உள்ளே வந்து கூப்பிட்டாங்க. அந்த 12வது கேண்டிடேட்டுக்கு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப அந்த 7th கேண்டிடேட்டு ஒருத்தர் வராதனால என்ன ஆயிடுச்சு, அந்த சீட்டு எடுக்கல. பட் அந்த 12வது கேண்டிடேட்டுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன் வர்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் என்ன பண்ணாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்கள், அந்த கேண்டிடேட் ஏன் வரல அப்படின்னு கால் பண்ணி கேளுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வீடியோ கால் போட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் இன்றைக்கி நடக்கதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால் இது மாதிரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பமாக இந்த சீட்டு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை கான்ஃபரன்ஸ்லேயே வீடியோ கால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். இது வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கலாமா, இது நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது என்ன சாத்தியம் அப்படின்றதும் தெரியல. ஆனால் 12வது கேண்டிடேட்டுக்கு கரெக்டாக உள்ளே போய் எல்லா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி நேரடியாக வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம கால் பண்ணி இது எடுத்திருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் அந்த 12வது கேண்டிடேட் இதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. வராத கேண்டிடேட்டை கால் பண்ணி சொல்லி வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கு அரசு என்ன வந்து நடவடிக்கை எடுக்க போதோ, இல்லைனா அதுக்கு என்ன அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வராதவங்களுக்கு கால் பண்ணி வந்து எடுத்துக்கிறியா சீட்டு அப்படின்னு ஏன் கேட்டாங்க அப்படின்றது தெரியல. பட்டு இது வந்து ஒரு சிம்பத்தட்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் அப்படின்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் நடைமுறையில் இல்லாத, வழக்கில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இவங்க கவுன்சிலிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து நிறைய கவுன்சிலிங் இப்போ நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கூட பார்த்துருக்கோம். அதிலெல்லாம் வந்து வராத ஸ்டூடெண்ட் இல்லைன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க, தவிர கால் பண்ணி கேட்ட நடைமுறை கிடையாது. இந்த நடைமுறை ஏன் பின்பற்றி இருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் விளக்கம் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த கேண்டிடேட் வந்து அந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டு 12ஆம் தேதி வந்து 12வது கேண்டிடேட் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறப்ப வராத ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்காங்க. அது என்னன்றதை கிளாரிட்டி கொடுத்தா கொஞ்சம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து வேகன்சி பொசிஷன் கொடுத்தா மோர் தென் 250 சீட்ஸ்க்கு மேலே சீட்ஸ் இருக்குது. அது ஒரு டென்டலில் வேறு சீட்ஸ் இருக்குது. ஆனால் வந்த கேண்டிடேட்டே வந்து பார்த்திங்கன்னா
6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வந்திருக்காங்க. 107 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 106 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் இருக்க மீதி சீட்ஸ் என்ன சார் பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கேட்டகரியில் எடுத்தாங்களோ அந்த கேட்டகரிக்கு அந்த பிடபிள்யூடிக்கான சீட்ஸை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 7.5%க்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீட்டு லிஸ்ட்டு வந்து நேற்று நடந்ததை கொடுத்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனில் தினேஷ் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 599 எஸ்சி கேட்டகரி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டு. அந்த சீட்டு வந்து எடுத்திருக்காங்க 599 ஜாயின் டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த காலேஜ்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த கண்டினியூவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மொத்த சீட்ஸு எதனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு 81 பேஜ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ற வெப்சைட்டில் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் பிடிஎஸ் காலேஜ் நந்தா டென்டல் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து முடிச்சிருக்கு. அதில் வந்து 6 சீட்டு. இந்த லாஸ்ட்டு ரேங்க்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் 424 அப்படின்ற மார்க்கில் வந்து பிடிஎஸ்க்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே தனியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் தனலக்ஷ்மி சீனிவாசன் டென்டலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எஸ்சி கேட்டகரியில் 438 முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரி வந்து 443 முடிஞ்சிருக்கு. இதுவே எம்பிசி டிஎன்சியில் வந்து 452 முடிஞ்சிருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த காலேஜ் நம்ம நந்தா காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கு 452 449 முடிஞ்சிருக்கு. தென் எம்பிசி டிஎன்சி வந்து 451, எஸ்சி ஏல வந்து 430, எஸ்சிக்கு வந்து 424. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுமே நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக வந்து இந்த வெப்சைட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா பார்க்கலாம். இதில் எம்பிபிஎஸ் எந்த காலேஜில் சார் எந்த மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்றதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். டாகூர் டென்டல், தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல், தென் வந்து சிஎஸ்ஐ டென்டல் காலேஜு, இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு டென்டலு, தென் வந்து பார்த்திங்கன்னா மாதா டென்டலு, தென் வந்து விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா இருக்கு இல்லையா டென்டல், அதுவும் அந்த காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ராமகிருஷ்ணா டென்டல்லையும் கொடுத்துருக்காங்க அலாட்மெண்ட்டு. தென் ஸ்ரீ மூகாம்பிகாலையும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ராகாஸ் டென்டல் காலேஜ்லேயும் அலாட்மெண்ட் வந்திருக்கு. தென் வந்து கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டு. ஜேகேகே நடராஜன் டென்டல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பெஸ்ட் டென்டல் காலேஜ்லேயும் அலாட்மெண்ட் வந்து ஒரு 5 சீட் கொடுத்துருக்காங்க. தென் ஆதிபராசக்தியில் ஒரு 5 சீட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதில் நம்மளுக்கு இந்த 7.5%ல் எந்த ரேங்க் எந்த மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்னா எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 476, பிசிக்கு வந்து 456, பிசிஎம் வந்து 454, எஸ்சிக்கு வந்து 446 தான் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷஷீலாவில் முடிஞ்சிருக்கு. இந்த காலேஜ் தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 476, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 456, பிசிஎம் 454, தென் எஸ்சிக்கு வந்து 446. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், இதில் நம்மளுக்கு எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் 476 முடிஞ்சிருக்கு. பிசிக்கு வந்து 457, எஸ்சிக்கு வந்து 448. தென் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இன்னொரு காலேஜ் நம்மளுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுலேயும் எம்பிசி டிஎன்சிக்கு 477 முடிஞ்சிருக்கு. பிசிக்கு வந்து 458, தென் எஸ்சிக்கு வந்து 449, எஸ்சிஏ வந்து 446 ரைட்டுங்களா. தென் வந்து நம்ம மெடிக்கல் ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் எந்த இதில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ராஜலக்ஷ்மி மெடிக்கல் காலேஜ் தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 481 முடிஞ்சிருக்கு. தென் பிசி வந்து பார்த்திங்கன்னா 459, எஸ்டிக்கு வந்து 451, எஸ்சிக்கு வந்து 449 தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் ராஜலக்ஷ்மியில் வந்து முடிஞ்சிருக்கு. தென் அடுத்த லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருந்த காலேஜ்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், அதில் வந்து எம்பிசி டிஎன்சி 483, பிசிக்கு வந்து 472, தென் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 462, பிசிஎம் 455, தென் எஸ்சிக்கு வந்து 451. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் காலேஜஸ், நந்தா மெடிக்கல் காலேஜ், தென் வந்து அருணை மெடிக்கல் காலேஜ்லேயும் சீட்ஸ் அலாட் ஆகிருக்கு. தென் வந்து சுவாமி விவேகானந்தாவில் 10 சீட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜில் 7 சீட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனிமலரில் வந்து 8 சீட்டு வந்து வந்திருக்கு. தென் நம்மளுக்கு வந்து கேஎம்சிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டு கொடுத்துருக்காங்க. தென்
அன்னபூர்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சீட்டு ப்ரைவேட் காலேஜஸில் அலாட் ஆயிருக்கு. தென் மாதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஸ்ரீ முத்துக்குமரனில் ஒரு 6 சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட் கொடுத்துருக்காங்க. தென் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 7 சீட்டு வந்து பசங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. தென் டாகூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட். ஏன்னா இங்கே வந்து ஏன் 12 சீட்னா சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 250 சீட்டில் அலாட்மெண்ட். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 524க்கும் பிசி கேண்டிடேட்டுக்கு 521க்கும் வந்து சிஎம்சியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி சீனிவாசன் ஒரு 9 சீட்ஸ் வந்து அங்கேயும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மூகாம்பிக்கையில் ஒரு 6 சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிஎஸ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து 250 சீட்டு. இதில் எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 514 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து இருந்திருக்கு. தென் பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 494 எடுத்திருக்காங்க. பிசிஎம் கேண்டிடேட் 495க்கு இதில் கொடுத்துருக்காங்க. தென் எஸ்சிக்கு வந்து 461ம் எஸ்சிஏக்கு 479ம் வந்து அலாட்மெண்ட் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட் 467ல் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருச்சி எஸ்ஆர்எம் ஒரு 9 சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஒரு 7 குழந்தைங்க சீட்டு எடுத்திருக்கு கவர்மெண்ட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்சிக்கு 470யும் பிசிஎம்க்கு 454ம் பிசிக்கு வந்து 452 அண்ட் எஸ்சிக்கு வந்து 440 சீட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட் அலாட் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 472 பிசிக்கு வந்து 455ல் அலாட் ஆயிருக்கு. தென் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அதை எடுத்துக்கிட்டோன்னா 6 சீட் கொடுத்துருக்காங்க. அதில் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 473 பிசிக்கு வந்து 456 ஒரு சீட்டு, எஸ்சிக்கு 446 ஒரு சீட்டு, எஸ்சிஏக்கு வந்து 421 ஒரு சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இதுவே வந்து இஎஸ்ஐசி சென்னையில் இருக்கு இல்லையா, அதுக்கான அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட் கொடுத்துருக்காங்க. அதில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 510ல் லூபிங் மெத்தடில் வந்து பிசிக்கு 502, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 492 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிசியில் வந்து 491 வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசியில் ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து 486, பிசிக்கு இன்னொரு சீட்டு 484ம் அலாட்மெண்ட்டில் வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இஎஸ்ஐசிக்கு முன்னாடி விருதுநகர் காலேஜ் அப்படின்ற மாதிரி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 499ல் பசங்க எடுத்திருக்காங்க. அதே காலேஜில் 492ல் முடிஞ்சிருக்கு. இதுவே பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 485 ஒரு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 473 வந்திருக்கு. எஸ்சிக்கு 461 வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே அலாட்மெண்ட் வந்து 7.5ல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே சார் நான் போய் பார்க்கணும், இந்த பசங்கள்லாம் எங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க சீட்டு ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tnmedicalselection.org இந்த வெப்சைட்டோ இல்லை .net என்ற வெப்சைட்லேயே போகலாம். இப்போ எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு கேண்டிடேட். ஏன்னா 599 7.5%ல் ஹையஸ்ட் மார்க்கு எஸ்சி கேண்டிடேட் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு அலாட்மெண்ட் 599 கொடுத்துருக்காங்க. அதே காலேஜில் 541க்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கு. இதுவே எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 சீட்டு எம்எம்சியில் கிடச்சிருக்கு. 564க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதே பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4, 2, 6, 7 சீட்டு வந்து அலாட் இருக்குது. 553 அப்படின்றது தான் அன்னைக்கு எம்எம்சியில் சீட்டு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு சீட்டு வந்து 569ல் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு வந்து இதில் சீட்டு எதுவும் அலாட்மெண்ட்டு இல்லை. ரைட்டா? ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், இது சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது சார், இதெல்லாம் வந்து 7.5ல் வந்துடுச்சு சார், 7.5%ல் இன்னும் கூட சீட்டு வரும்ன்றாங்களே சார், என்ன சார் எப்படி சார் அப்படின்னா, சில காலேஜஸில் வந்து இன்னும் சீட்ஸ் வந்து இப்போ நம்ம மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகா வந்து இந்த லிஸ்ட்டில் வரல. ஏன்னா அவங்க வந்து டீம்டு ஸ்டேட்டஸில் போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் என்எம்சியில் வந்து அது கொடுக்கல. சில காலேஜஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ பிஎஸ்பி காலேஜ் வந்து அடிஷ்னல் வந்தது. சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இந்திரா காலேஜில் அடிஷ்னல் வந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிஷ்னல் ஃபஸ்ட் ரவுண்டில் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்றது தெரியல. என்எம்சியே கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்கிறாங்க. இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு. ஆனால் அந்த சீட்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் ஒரு நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து மாண்புமிகு அருண்குமார் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு 35லேருந்து 40 சீட்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது
ரெண்டாவது ரவுண்டில் அப்படின்ட்டு. அது வந்ததுன்னா விட்டு போன ஸ்டூடெண்ட்டு ஆன்லைனில் 7.5% கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த இப்போ கொடுத்த சீட்ஸ் எல்லாமே பசங்க எடுத்துப்பாங்களா? நான் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிடிஎஸ்ல வேணால் கொஞ்சம் சீட்ஸை வேணும்னா குழந்தைங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த சீட்டும் இப்போ ஏற்கனவே ஆட் ஆகாத இந்த சீட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் 7.5%க்கு செகண்ட் ரவுண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைக்கிறேன். நம்ம ரெகுலர் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் இப்போ நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸு வந்து வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்து இந்த 30,000 எனக்கு கேட்குது, எனக்கு 1 லட்சம் கேட்குது, நான் செக்யூரிட்டி டெபாசிட் எனக்கு இல்லைன்னு நினச்சேன், 2.5 lakhs கீழே இன்கம் இருந்தால் அப்படின்னா அது வந்து யாரெல்லாம் போய் ப்ராப்பராக முறையிட்டு இருக்காங்க, நம்மளும் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு யாரெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ இல்லைனா கவர்மெண்ட் கோட்டாக்கோ 2.5 lakhs கீழே இன்கம் இருக்குது அப்படின்றத அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரினா அப்ளை பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு அவைல் பண்ணுறதுக்கு யாருக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எஸ்சிசி கேண்டிடேட் யாரெல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட் வைக்கலையோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுபோல் இந்த எனக்கு சீட்டு வந்து வருமா சார், வராதா சார், இப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இந்த சீட்டு வருமா வராதா அப்படின்னா ஏற்கனவே நம்ம கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் இயரில் வந்து என்ன மாதிரியான ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். இதெல்லாத்தையும் வந்து வச்சுக்கிடுங்க. கட் ஆஃப்ன்றது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. யாரோ ஒருத்தங்க இந்த மார்க்குக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது. அது யார் சார் சொல்லுவாங்க? கவர்மெண்ட் வைக்கிறாங்களா? இந்த வருஷம் என்ன சார் கட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்றலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் யாருமே வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுறதில்ல. எந்த மார்க் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ 715 மார்க் ஒரு குழந்தை வாங்கியிருக்காரு, இப்போ பார்த்தோம் இல்லையா, 599 ஒரு குழந்தை வாங்கியிருக்காரு. இதிலேருந்து அப்படியே கொடுத்துட்டே வருவாங்க ஒரு ரேங்காக. எந்த ரேங்க் வரப்போ, எந்த மார்க் வரப்போ அந்த கடைசி கேண்டிடேட் கொடுக்குறாங்களோ அதுதான் கட் ஆஃப்னு வச்சுருக்காங்களே தவிர இது யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே வருவாங்க. எங்கே முடியுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே நம்ம அப்ளிகேஷன் போடுறப்போ ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போ ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா 177 மார்க் ஒரு கட் ஆஃப், 213 கட் ஆஃப். அது என்ன சார் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் எலிஜிபிலிட்டி. இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்க்கோ ப்ரைவேட் காலேஜுக்கோ கவர்மெண்ட் காலேஜுக்கோ இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை 15% கலந்துக்கிறதுக்கோ ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்னு வச்சுருக்காங்க. இதே வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அந்த 40th percentile வந்து 177 மார்க்கும், 50th percentile ஓசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 213 மார்க்கும் வச்சுருக்காங்க. அதுதான் கட் ஆஃப், எலிஜிபிள் கட் ஆஃப். பட் இது வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு யாருக்குமே கட் ஆஃப் கிடையாது. எலிஜிபிள் கேண்டிடேட் யாரோ அவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். எந்த இடத்துல அந்த சீட்ஸ் வரப்போ வந்துகிட்டே ஒருத்தருக்கா அலாட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டே வரும் கம்ப்யூட்டரு. எங்கே வந்து கரெக்டாக அந்த லாஸ்ட்டு சீட் இருக்கிறப்ப அந்த ரேங்க் இருக்கிறப்ப முடியுதோ அந்த ரேங்க்கு அந்த கட் ஆஃப் மார்க்கு அதுதான் கட் ஆஃப். மற்றபடி யாரும் வைக்கிறது இல்லை அப்படின்றத திருப்பி மைண்டில் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, சார் யார் சார் அது கட் ஆஃப் டிசைட் பண்ணுறது, இந்த வருஷம் யார் சார் எவ்வளோ சார் கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து கேட்குறாங்க. சரியா? அதெல்லாம் வந்து தவறான கருத்துகள் உங்ககிட்ட பரப்பப்பட்டிருக்கும். சரியா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறப்ப பேங்க்கில் வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் வந்ததுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். 2.5 lakhs கீழே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டு தென் எஸ்சிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் கிடையாது. அலாட்மெண்ட் ஆர்டரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து காலேஜ் அப்ளை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து காலேஜுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மீதி பேர்லாம் வந்து நான் எஸ்சியில் இருக்கேன் சார், எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கமு, நான் எஸ்சிஏல இருக்கேன், எனக்கு 2 லட்ச ரூபாய் இன்கமு, நான் எஸ்டியில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், எனக்கு வந்து அந்த இன்கம் லெவல் வராது, எஸ்சிசியில் இருக்கேன், எனக்கு இன்கம் வந்து எனக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது சார் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுறப்ப ப்ரைவேட் காலேஜ்னா 4.5 லட்ச ரூபா நம்ம பே பண்ணணும். இதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டானா 18,073 ரூபா பே பண்ணணும். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ்னால் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, 16,073 ரூபா அதை நம்ம பே பண்ணணும். இதுவே எஸ்சியாக இருந்தாங்கன்னா 18,073 ரூபாய்க்கு பதில் 6,000 ரூபாய் கம்மி பண்ணாங்கன்னா 12,073 ரூபா பே பண்ணணும். இந்த அமௌண்ட்லாம் வரும். அதே போல் ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் 4.5 லட்ச ரூபா, ஒரு சிலதெல்லாம் 4.35 இருக்குது, சிலதெல்லாம் 4.5 இருக்குது. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வேறு ஃபீஸ் இருக்குது. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்ச ரூபா, 16,20,000 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணணும். நெட் பேங்கிங்கு இல்லைன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமா நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும்.
இதுக்கு உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அந்த லிமிட்டை வந்து 16 லட்சம்னா நீங்கள் போட்டுக்கணும். இல்லை நீங்கள் இங்கே நான் இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் தான் போகிறீங்க, ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய டெய்லி அண்ட் லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. இது மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கிற மாதிரினா ஒரு 17 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இல்லைனா டவுன்லோட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு கஷ்டமாயிடும் பேமெண்ட்டில். சரியா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டியோ டவுட்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு டீட்டெயிலெலாம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 பேர் கால் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நம்ம மிஸ்டு காலில் இருந்தால் கூட திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கான விளக்கங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் அகாடமியில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து இந்த வாட்டி சீட் கிடைக்கல, அடுத்த வாட்டி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், 2027 நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுத்தே ஆகணும் சார், எங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி சொல்லி கொடுத்து என் கூடயே இருந்து என்ன டவுட்லாம் கேட்கணும் அதெல்லாம் கிளியர் பண்ணி நான் என்ன வந்து தப்பு பண்ணுறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ரெக்டிஃபை பண்ணி எனக்கு டெஸ்ட்டு கொடுத்து மேக்ஸிமம் எனக்கு தெரியாததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து உங்களை அடுத்த வருஷம் 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுறன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.